Hi friends, this is Jyoti Manju. Welcome to my channel பசியும் ருசியும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னாக்கா குக் பண்ணாமல் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஆக்சுவலாக குக் பண்ணாமல் அப்படின்னா என்னென்னா ஸ்டவ்வை யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா பழனி பஞ்சாமிர்தம். ஆக்சுவலாக கோயில் ஸ்டைலில் பழனியில் எப்படி இருக்கும் பஞ்சாமிர்தம், அதே மாதிரி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சாமிர்தத்துக்கு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாழைப்பழம், பேரிச்சம்பழம், நெய், தேன், சர்க்கரை, சுக்கு, இந்த பொருட்கள்லாம் தேவை. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழம் ஸ்மாஷ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 8 வாழைப்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி இது மலை வாழைப்பழம். பஞ்சாமிர்தத்துக்கு மலை வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா அது வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு பஞ்சாமிர்தம் வந்து ஒரு 6 month வரைக்கும் கெடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கூட 3 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து நல்லா சேர்த்து கலர போகிறோம். அது கூட இப்போ பேரிச்சம்பழம் 1 கப் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறோம். தேன் 3 கப் எடுத்து சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கணும். இது கூட நெய் 1 கப் ஊற்றி நல்லா கலந்தால் சுவையான பஞ்சாமிர்தம் கிடைக்கும். இது 5 பொருள் சேர்த்து செய்கிறதுனால இது வந்து பஞ்சாமிர்தம் பேர் வந்தது. அதே மாதிரி பஞ்சு போன்ற அமிர்தம், நாக்கில் வச்சா பஞ்சு மாதிரி கரையும், டேஸ்ட் அவ்வளோ அருமை அமிர்தம் மாதிரி இருக்கும். அதனால் இது பஞ்சாமிர்தம் அப்படின்னு பேர் வந்தது. இதை வந்து இப்போ பாருங்கள், நல்லா கலக்கினா எல்லாத்தையும் கலக்கும்போது அந்த கலர் வரும். இப்போ நம்ம இன்னும் சுக்கு சேர்க்கலை. இது கூட சுக்கு சேர்க்க போகிறோம். சுக்கு சேர்த்து அதோட வாசனையும் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு மருந்து பொருள் கூட சுக்கு ஆக்சுவலாக. அதனால் அது நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பஞ்சாமிர்தத்தில் வந்து நிறைய எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்றது நல்லது. இப்போ பாருங்கள், பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்கும், கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் நெவேத்தியம் பண்ணி நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இதோட நான் உங்களுக்கு இந்த ரெசிபி அளவு என்ன அப்படின்றத மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக இப்போ சொல்லிடுறேன் ஒரு முறை. பாருங்கள், மலை வாழைப்பழம் சின்னது குட்டி இந்த சைஸு ஒரு 8 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் சர்க்கரை, அதே சேம் கப்பால் 2 கப் ஹனி, 1 கப் நெய், அப்புறம் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சுக்கு, இதுதான் நம்ம போட்டிருக்கோம். போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் முக்கியமான வேலை வந்து ஸ்மாஷ் பண்ணுறது தான். இந்த ஃப்ரூட்ஸ் ரெண்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்துடும், சூப்பராக வந்துடும். இந்த இது ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிட்டு, பழனிக்கு போகாமலே பஞ்சாமிர்தம் ரெடி. இது உங்கள் சேனல் பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.